கமெண்ட்ஸில் கேட்குறேன், பிரச்சனையை முழுசாக சரி பண்ணிடுறேன். உண்மையாகவே அக்காவுக்கும் அக்கா மூலயமா உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோன்னே நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சித்ராக்கா மூலயமா நீங்களும் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க. எனக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சீக்கிரமாக இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப வீக் ஆகிட்டேன் நான் இந்த தடவை. என்னால் சுத்தமாக முடியல, ஸ்டாமினாவே இல்லை சுத்தமாக. ரேவதிமா வாங்க. நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல மாதிரி வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு என்னோடய ரொம்ப வருஷ பிரச்சனை தீர்ந்துடும். பேபி ட்ரீட்மெண்ட் கூட நெக்ஸ்ட்டு தான். இந்த ட்ரீட்மெண்ட் இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன வயசில் ஏஜில் தெரியல. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும்போது அதெல்லாம் பெருசாக தெரியாது, தாங்கிக்கிட்டேன். இப்போ எனக்கு 36, இந்த ஃப்ரைடே வந்தால் 36 ஆக போகுது. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் 40 நெருங்குவேன். ஸோ என்னால் சுத்தமாக இந்த எலும்பு ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப வலி, அப்டமன். அப்புறம் இந்த இதுனால ரொம்ப அனீமிக்காக வந்து கேர் ஆகுது அப்பப்போ. நான் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிபி எல்லாம் நார்மல் தான், எதுவும் பிரச்சனை இல்லை. தைராய்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு தான் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஆப்ரேஷன் இல்லை, டிஎன்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஆரியமாடா, வலைக்கம் அஸ்லாம்டா. தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பாக சாந்தி 3 days மாத்திரை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஏற்றிட்டு வந்தேன், ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்தேன். ஆக்சுவலாக என்னோட உண்மையாக சொல்கிறேன், உங்கள் எல்லாராலேயும் தான் என்னோடய ரொம்ப நாள் பிரச்சனை தீரப்போகுது. நிஜமா. விங்ஸ்மா வாங்க. இல்லை விங்ஸ்மா, நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் ஒரு லைவ். வாடா, வலைக்கம் அஸ்லாம்டா. வாடா. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஹெல்த்து ரொம்ப வீக்காக இருக்குமா, நீங்கள் மாதுளம்பழம் கொஞ்சம் சில ஃப்ரூட்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. ப்ளட்டு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 டெஸ்டிங்க்கு ப்ளட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது நாளைக்கு தான் ரிசல்ட் வரும். அது வந்த பிறகு தான் என்னன்னு தெரியும். டிஎன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது, இந்த கண்டிஷனில் இருக்கும்போது வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டு குறைங்க, நெக்ஸ்ட்டு பேபி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு பேபி ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எப்படியும் ஐவிலாம் போனால் ரொம்ப இதுவாகும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து டிஎன்ஸ் பண்ணால் போதும். இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல என்னை ரிலீஃப் பண்ணாலே போதும். என்னால் இந்த பிரச்சனையை மாதம் ஃபுல்லாக சமாளிக்க முடியல அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா, நீ 21 days நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. 21 days கழித்து தான். இடையில கொஞ்சம் 2-3 செக்கப் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஸ்கேனிங்கு, ப்ளட் டெஸ்டிங்கு, ஸ்கேனிங்கு அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அந்த டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு அந்த டிஎன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக ஆக்சுவலாக உண்மையாகவே நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உங்கள் எல்லாருடைய அன்புனாலையும், உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும், உங்கள் எல்லாருடைய உதவிகளாலையும் தான் நான் வெளியே வர போகிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு பாசிட்டிவ் தான். எல்லோரும் நினைக்கலாம், அந்த அப்பாயின்மெண்ட்டில் இவளுக்கு உடம்பு சரியில்லை, இவள் ஹாஸ்பிட்டல் போகிறா, இவள் முடியாமல் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. நான் முடியாமல் இருக்கிறத சரி பண்ணிக்கிறதுக்கு போகிறேன். ரொம்ப நாள் பிரச்சனை எனக்கு தீரப்போகுது. கடவுள் வந்து மனுஷங்க ரூபத்தில் வந்து எனக்கு ஒரு சித்ராக்கா மூலயமா, உங்கள் எல்லார் மூலியமாகவும் எனக்கு இந்த சில உதவிகள் கொடுத்து என்னால் தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனையே இப்போ உங்கள் மூலயமா தீர்த்து வைக்கிறார். இது எல்லாருக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் என்னால் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப
முடியாமல் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரம் நான் தாங்கிக்கிட்டதே சிரமமாக இவ்வளோ சிரமமும் நான் தாங்கிக்கிட்டதே அந்த காசு என்னால் பெரட்ட முடியாமல் செலவு பண்ண முடியாமல் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை தள்ளி வச்சு போனேன். ஆனால் இப்போது இந்த கேள்விப்பட்டு எல்லாரும் அக்காவுக்கு கால் பண்ணி எனக்கு கால் பண்ணி பர்சனலாக எனக்கும் வந்து அக்காவுக்கும் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சித்ராக்கா மூலியமாகவும் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. சித்ராக்காவும் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் எனக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. நீ இதை முடிச்சுட்டு தான் வர, உனக்கு கண்டிப்பாக பாப்பா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், அக்கா ஐவியூ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப இதுவாகும், ஆனால் எனக்கு இந்த டிஎன்ஸ் பண்ணால் போதுங்க்கா, நெக்ஸ்ட்டு நமக்கு அப்புறமா கூட இது நார்மல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு. ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த டிஎன்ஸ் பண்ணும்போதே லேப்டோஸ்கோப்பி பண்ணிவிடுங்க. லேப்டோஸ்கோப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஏதோ பேர் சொன்னாங்க, அது பண்ணிவிடுங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீர்க்கட்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு. எனக்கு தெரியும் அது பண்ணால் அடுத்தது ஐவி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அது நம்மளால முடியாது இல்லையா. என்னால் இதுவே எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் மூலயமா தான் நடக்குது. இல்லை வேணிமா,